Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மே 2024 எக்ஸாமினேஷன் சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பரை பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நியூவாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷோட கொஷின் பேப்பர் வந்து இது செமஸ்டர் பேட்டர்னை பொறுத்தவரையும் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸுக்கு வந்து இருக்கும். 25 மார்க்குக்கு வந்து நீங்கள் அசைன்மெண்ட் எழுதி யூனிவர்சிட்டிக்கு ஆல்ரெடி அனுப்பியிருப்பீங்க. இதே நீங்கள் இயர்லி பேட்டர்னில் வந்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். அதுக்கு செப்பரேட்டாக வந்து நான் வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 செக்ஷனாக கேட்பாங்க. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 3 மார்க் கொஷின் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 5மே நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கு 15 மார்க்கு. அதே செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் எனி 5 வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 6 மார்க் கொஷினாக வந்து இருக்கும். 6 மார்க் டோட்டலாக 30 மார்க்ஸுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் சி, இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு 3 எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ 3 10 மார்க் நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கேட்பாங்க. 3 மார்க், 6 மார்க், 10 மார்க் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 3 செக்ஷன்லையும் எது உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். 3 10 மார்க்கே நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செக்ஷன் சின்னு போட்டு 3 10 மார்க்கை வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 3 மார்க் எழுதலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 6 மார்க் எழுதலாம். இது உங்களோட இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின் பேட்டர்ன் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எம்பிஏ டிகிரி ப்ரோக்ராமோட கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கொஷின் பேப்பர் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, அதே போல் அசைன்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் செக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 3 மார்க் கொஷின் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து 15 மார்க். செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 3 10 மார்க் கொஷின் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எனி 3 வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு 15 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். செக்ஷன் டியும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஷின் வந்து நீங்கள் கம்பல்சரியாக அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். அது கம்பல்சரியில் போயிடும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிஏ சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரியும் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பேட்டர்ன்லையும் தியரி எக்ஸாம் வரலாம். ஸோ எம்பிஏக்கு மட்டும் கொஞ்சம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். பிஏ தமிழை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆனுவல் பேட்டர்ன் எக்ஸாம் 100 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 × 10 80 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷனுக்கு 2 இருக்கும். இந்த 2ல் ஏதாவது ஒரு கொஷினை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி வந்து பிஏ தமிழுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ செக்ஷன் சியுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 5 மார்க் 4 5 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 மார்க். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பேட்டர்னை பொறுத்தவரையும் 3 செக்ஷனாக பிரித்து கேட்கலாம், இல்லை 2 செக்ஷனாக பிரித்து கேட்கலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 10 கொஷின் கொடுத்து ஏதாவது ஒரு 5 கொஷின் அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷினுக்கும் 20 மார்க்காக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ நான் வந்து பிஜி டிப்ளமோ பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கொடுத்துட்டாங்க. அந்த 10 கொஷினில் ஏதாவது ஒரு 5 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். ஒரு கொஷினுக்கு 20 மார்க், டோட்டலாக 100 மார்க். இந்த மாதிரி தான் எனக்கு கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்துச்சு. இந்த மாதிரி டிப்ளமோ, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஷின் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வைஸ் வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன் மாறும். மோஸ்ட் ஆஃப் த கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இது மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி கேட்பாங்க. ஸோ 5 3 மார்க் கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 5 6 மார்க் கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3 10 மார்க் கொஷின் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லை எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.